சூப்பராக இருக்கும். செம்ம ஜூஸியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதான் திராட்சை தோட்டம், திராட்சை செடி கொடி. இது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் பண்ணியிருக்க செட்டப் இது. ஸோ அவர் வீட்டில் வந்து வெள்ளரிக்காய், நம்ம ஊர் வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு ஆசையோடு வந்தால் சூப்பராக. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து வேறு டைப் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து அர்மேனியம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த வெரைட்டி வெள்ளரிக்காய். ஸோ சூப்பராக காய்ச்சிருக்கு. இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குழந்தைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி அன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே தான் வந்து மரத்தை கட் பண்ணோம், வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் பேர்ஸ் வந்து வச்சுருக்குறோம், ஏஷியன் பேரு. பாருங்கள், சூப்பராக காய் விட்டுருக்கு. அருமையாக நம்ம மரத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரூட் கனி தரக்கூடிய மரத்தை நட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க நம்ம போய் இப்போது வெள்ளரிக்காவை கட் பண்ணிடுவோம். அப்படிங்க திருப்புழா மாதிரி நான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். தெரியுதா? ம், சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த விதை இல்லைன்னீங்களே நீங்கள், ஏதோ கடிச்சிருக்கு லைட்டாக. நல்ல வேலை எடுத்துட்டா எல்லாம் மொத்தமாக சாப்பிட்ருக்கோம் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அருமையான வெள்ளரிக்காய். கையில் வச்சு கட்ட சைஸ். உப்பு மிளகாத்தூளும் உப்பு மிளகாத்தூள் போட்டு அழகாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஹாப்பி கார்டனிங். பாய்.